இன்னொரு கட்சியோட கொடிய அவங்களே பிடிச்சி ஆட்டிக்கிட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னாரு. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு. விழுந்தது 10ல புது கால் தேடிட்டு இருக்கிறாரு. அதிமுக தொண்டர்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. நம்ம எல்லாம் என்ன சொல்ல போனா கொள்கை தான் வழி நடத்துது. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயம் வழி நடத்துது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா நாம தைரியமா சொல்லலாம், திமிரா சொல்லலாம், நாம நடத்திருக்கக்கூடிய விழாவுக்கு பேரு அறிவு திருவிழா. இதே அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துச்சுன்னா நடத்தலாம். அவங்களால அடிமை திருவிழான்னு வேற ஒரு நிகழ்ச்சி நடத்தி காட்டலாம். அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. கஞ்சத்திலையும் கஞ்சம், பெரிய கஞ்சம், கடைஞ்செடுத்த கஞ்சன்வாங்க. அது மாதிரி ஒரு கடைந்தெடுத்த அடிமைனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதனாலதான் அதிமுக அவங்களுடைய ஓனர்ஸ் பாசிச பாஜகவால நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியல. அதனால வேற வேற வேஷத்தை போட்டு வராங்க. அதிமுக போர்வையை போட்டுக்கிட்டு வராங்க. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் போதுதான் எனக்கு ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும். சட்டசபையில பார்ப்பேன், அவரை நேரடியா பார்ப்பேன். அவரை பார்க்கும்போது எனக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒண்ணு காலு, இன்னொன்னு காரு. ஒரு கட்சி தலைவர், நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர், இப்படி இன்னொரு கட்சி தலைவர் பார்க்கறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா? 4 கார் மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு, அதே மாதிரி காலு. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு. அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி, உடன்பிறவா சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு. அந்த அம்மையார் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோடனே திரு டிடிவி தினகரன் காலு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோடைய காலு, திரு அமித்ஷாவுடைய காலு. அது டி ப்ரமோட். டெல்லியில இருந்து திருப்பி டி ப்ரமோஷன் வாங்கி இங்க திரு ஜெய தீபா அவங்க காலு. இன்னைக்கு விழுந்தது 10ல புது கால் தேடிட்டு இருக்கிறாரு. அதிமுக தொண்டர்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாரு. என்ன சொன்னாரு? 1 மாதத்துக்கு முன்பு, 20 நாட்களுக்கு முன்பு ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு. 15 நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்துல இன்னொரு கட்சியோட கொடிய அவங்களே பிடிச்சி ஆட்டிக்கிட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னாரு. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகம் தெரியுமா? ஃபைனல் எக்ஸாம் படிக்கிற பையன் ஃபுல்லா ஊரை சுத்திட்டு விளையாண்டுட்டு, தப்புன்னு சொல்லல, வேற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனவங்க பரவாயில்ல, சுத்தமா படிக்கவே படிக்காம நைட்லாம் தூங்காம காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு தலைலாம் சீவிட்டு சாமி போட்டோக்கு முன்னாடி போய் எல்லா மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு விபூதி வச்சுக்கிட்டு கடைசியில ஸ்கூலுக்கு போனோடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே ஒன்னும் தெரியாம மொழிப்பான். பாத்தீங்களா? இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எக்ஸாம் பேப்பர்ல வந்தோடனே ஆன்சர் ஷீட்ல வெறும் பிள்ளையார் சொல்லி மட்டும் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்னும் இருக்காது, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். எமர்ஜென்சி காலத்துல இன்னொரு விஷயம் நடந்தது, குறிப்பிட விரும்புகின்ற, பதிய வைக்க விரும்புகின்ற இளைஞரணி தம்பிமார்களையும் தெரிஞ்சுக்கணும். எமர்ஜென்சி காலத்துல ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு? மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யணும், பேன் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. உடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தெரியுமா பண்ணாங்க? கட்சி பேரை மாத்திட்டாங்க. ஏதோ உத்தரப்பிரதேசத்திலயும் ராஜஸ்தான்லயும் உங்களுக்கு கிளை இருக்கிற மாதிரி அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பேரை மாத்திட்டாங்க. இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆனா நம்முடைய தலைவர், அப்போது தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு? என்ன தெரியுமா சொன்னாரு? வாழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வாழ்வேன், வீழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வீழ்வேன்னு சொல்லி எங்களுடைய இயக்கத்துடைய பெயர் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் நின்னவர் கலைஞர் அவர்கள். அதை மாத்துறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னார்.
கலைஞர் அன்னைக்கு காட்டிய அதே உறுதியோட இன்னைக்கு நம்முடைய தலைவர் நம்முடைய இயக்கத்தை இன்னைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற நிலைமையை நீங்க உருவாக்க வேண்டும்.